என்ன இந்த பிள்ளை இப்படி அழுவுது? இதை வச்சு எப்படி சமாளிக்கன்னு தெரியலையே. மருமோளே, இட்லி ரெடி ஆயிட்டாமா? என்னது, இட்லி ரெடி ஆயிட்டாவா? உங்களுக்கே இது நியாயமா இருக்கா? பிள்ளைய கொண்டு வந்து கையில கொடுத்துட்டு இட்லியை செய்யின்ட்டு போயிட்டீங்க. நான் எத்தனை வேலையை செய்ய? இவளை பார்க்கவா இட்லியை பார்க்கவா? அதுக்குன்னு பிள்ளைய தூரமாம போட முடியும்? நம்ம வீட்டுக்கு வந்த ஆட்களை நம்ம தானே கவனிக்கணும். இட்லி ரெடி ஆயிட்டா இல்லையா? எத்தை பிள்ளைய கையில் வச்சுக்கிட்டே இட்லி எடுக்க முடியாது. பிள்ளை மேலே சுட்டுட்டுனா என்ன செய்ய? நீங்கள் முதல்ல பிள்ளைய பிடிங்க, இட்லியை நான் எடுத்து தாரேன். மருமோளே, பிள்ளைய வாங்கி கையில் வச்சு கொஞ்சிக்கிட்டே இருக்கணும்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது. ஆனால் தார் சாலையும் சாப்பிட்ற இடத்துல அங்கே குப்பையாக கிடக்கு மருமோளே. அது எல்லாத்தையும் தூத்து பிறக்கி அள்ளிட்டு நல்ல மாப்பு போட்டு துடைக்கணும். பத்தியா, நல்ல பச்சை உடம்புக்காரி மீனா பாவம் சின்ன பிள்ளைய கையில் வச்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு எதுவும் கிருமி தாக்கிடக்கூடாதுல்ல, அதனால எல்லா இடத்தையும் சுத்தமாக தொடச்சிக்கிட்டு இருக்கேன். அதனால இப்போ பிள்ளைய வாங்க முடியாது. நீ கையில் வச்சுக்கிட்டே இட்லியை வச்சு முடிச்சிரு. என்னது, கிருமி தாக்கிடக்கூடாதா? இவ்வளவு நாள் எங்க இருந்தோம்? அந்த ரூமுக்குள்ள தானே நம்மளும் இருந்தோம். இப்ப மட்டும் என்ன உங்க சின்ன மருமக வந்தோன்னு பல்ல பல்ல காட்டுதீங்களோ? இப்பந்தான் அவளுக்கு குழந்தை பிறந்திருக்கு, அவளை நம்ம தானே பத்திரமா பாத்துக்கிடணும். ஏன் எங்களுக்கெல்லாம் குழந்தைய பிறக்கலையா? அவ மட்டும் என்ன குழந்தைய பெற்றுட்டு வானத்துல இருந்தா குதிச்சா? அவளை மட்டும் ஓடி ஓடி கவனிக்கீங்க. மருமோளே, நீ கேட்கறது பூரா நியாயம்தான். ஆனா என்ன செய்ய? இப்ப அங்க துடைக்கிறதுக்கு துணி தண்ணி எல்லாம் வச்சுட்டு வந்துட்டேன். இப்ப போய் துடைக்கணும்ல, நான் என்ன செய்ய முடியும் சொல்லு? பிள்ளைய கையில பிடிங்க, நான் இட்லி எடுக்க வேண்டாமா? மருமோளே, நான் அந்த காலத்துல என் மவனை ஒரு கையில இடுப்புல வச்சுக்கிட்டே இந்த கையில வேலையை பூரா பார்த்து முடிச்சிருவேன். அதே மாதிரி பாத்துறேன். எத்தே, என்னை கொலகாரியா மாத்தாதீங்க தே. இந்த பிள்ளையோட அம்மா என்ன செய்யுதா? பிள்ளைய பாக்குறத விட அவளுக்கு வேற என்ன வேலையா? அவ என்ன செய்தான்னு போய் பாருங்க. பிள்ளைய கொண்டு அவட்ட கொடுத்துட்டு நீங்க வேலையை பாருங்க. நான் எதுக்கு கையில வச்சுக்கிட்டே இட்லியை விற்கணும்? அவ என்ன செய்தான்னு தெரியலையே, இரு நான் போய் பார்த்துட்டு வந்துருதேன். முதல்ல பிள்ளைய வாங்கிட்டு போங்க, அதுக்கு பிறகு நான் இட்லி எடுக்க. நீங்க போய் மீனா என்ன செய்யுதான்னு பார்த்து அவட்ட போய் கொடுக்குற வழியை பாருங்க. இட்லி ரெடி ஆகலன்னா கூட பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. குழம்பு ரெடி ஆயிட்டா இல்லையா? குழம்பு ரெடி ஆயிட்டுனா சொல்லு, 2 தோசையை ஊற்றி அவளுக்கு கொடுத்துருவோம். அவள் முதல்ல சாப்பிட்றட்டும். ஒரு அடுப்புல இட்லி வெந்துக்கிட்டு இருக்கு, இன்னொரு அடுப்புல குழம்பு ரெடியாகி இப்போ தான் இறக்கி வச்சிருக்கேன். இப்போ அடுத்து தோசையை வேற ஊற்றணுமோ? பிள்ளைய கையில் வச்சுக்கிட்டே நான் 7 வேலையை பார்க்கணுமா? முதல்ல பிள்ளைய பிடிங்க. ஐயோ கடவுளே, இவளோட ஒரே இம்சையா இருக்கே. சரி, பிள்ளைய கொண்டாட்டி கொண்டு கொடுக்க. இந்தாங்க பிடிங்க, பிள்ளைய கொண்டு அவங்க அம்மாட்ட கொடுங்க. வீடு வேற துடைக்காம கிடக்கு, துடைக்கணும்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சேன். இவ வேற பிள்ளைய கையில தாரா. இவ அம்மாக்காரி பிள்ளைய வாங்குவாளா இல்லையான்னு தெரியலையே. சரி, கொண்டு கொடுப்போம். என் நெத்தியில் என்ன மாலா இழிச்ச வயின்னு எழுதிய ஒட்டி இருக்கு, இல்லைன்னா மாலா குழந்தைகள் காப்பகம்னு எழுதி ஒட்டி இருக்கா? ஆளாளுக்கு கிளம்பி வந்துருதாங்க. ஒரே நேரத்தில் இவங்களுக்கு இட்லியும் கொடுத்துடணும், தோசையும் கொடுத்துடணும், கறி குழம்பும் கொடுத்துடணும், சட்னியும் வச்சிடணும். ஏ அப்பா, இது வீடா என்னது? இட்லி வந்துட்டு எடுத்துக்கொண்டு தட்டுவோம். இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக்குனாலும் தோசையை ஊற்று, சப்பாத்தியை சூடு, பூரியை போடும்பாங்க. அதெல்லாம் நம்மளால செஞ்சுக்கிட்டு இருக்க முடியாது. ஆளுக்கு 4 இட்லி தின்னுட்டு பேசாம கிடங்க. இப்பந்தான் ஒரு சட்டி இட்லியை வச்சிருக்கு, இதில் 14 இட்லி தான் இருக்கு. இது அவங்க சின்ன மருமக கறிக்கே காணாது. அவளே எல்லாத்தையும் முழுங்கிட்டு இன்னும் கொஞ்சம் இருக்கான்னு கேட்பா. இதில் என்ன அடுத்த ஆட்களுக்கு வேற அவிக்கணும். இன்னும் எத்தனை சட்டி இட்லி அவிக்கணுமோ தெரியலையே ஆண்டவா. பிள்ளைய கொண்டு கொடுத்தாங்களோ இல்லையோ, என்ன செய்தாங்களோ தெரியல. நம்ம வெளியே போகக்கூடாது. நம்ம இங்கே கடந்து இட்லியை வச்சுக்கிட்டே கிடப்போம். அவங்க என்னமும் செஞ்சுட்டு போட்டும். அவளை சத்தம் போட மாட்டேக்காக. அவளை 2 ஏசி பிள்ளைய கொண்டு கையில் கொடுக்க வேண்டியதானே? கொண்டு வந்து நீ பார்த்துக்கோன்னு என்கிட்டயே கொடுத்துக்கிட்டு நிற்காக. என்னை பார்த்தா இவளுக்குலாம் எப்படி தெரியுதுன்னு தெரியல. சரி, அந்த ஹாட் பாக்ஸ் எடுத்து இட்லியை பூரம் போட்டுட்டு அடுத்த சட்டி இட்லியை ஊற்றி வைப்போம். வேற என்ன செய்ய? வீட்டுக்கு வந்த ஆட்களை பசியோட போடவும் முடியாது. சரி, செஞ்சு கொடுப்போம். அருண், இங்க பாருங்களே, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு மீனா. அருண், இதை பாருங்க, இது அதை விட சூப்பரா இருக்கு. ஆமா நல்லா இருக்கு. பேசாம தீபாவளிக்கு நான் இந்த ட்ரெஸ் வாங்கிக்கிடுறேன். அதெல்லாம் இருக்கட்டும், நீ எதுக்கு ஒரு வேலையும் செய்யாம சும்மா படுத்து கிடக்க? அண்ணி அங்க தனியா தானே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நீ போய் கூட மாட சேர்ந்து ஹெல்ப் பண்ணலாம்ல? என்னது, நான் வேலை செய்யணுமா? நம்ம வீட்டுல எல்லாம் எல்லா வேலையும் செய்யவில்ல, இங்க மட்டும் வந்தா ஏன் ஒரு டம்ளர் கூட எடுத்து வைக்க மாட்டேங்க? நம்ம வீடும் இதுவும் ஒண்ணா விஜய், நான் எதுக்கு இங்கெல்லாம் வேலை செய்யணும்? இதுவும் நம்ம வீடு தானே, இங்கேயும் செய்யலாம்ல? ஐயோ, நீங்க சும்மா இருங்க. அப்படியெல்லாம் செய்ய முடியாது. ஒரு நாளைக்கு வேலை செஞ்சு பழக்கம் வச்சோம்னு வச்சுக்கோங்களேன், எப்ப பார்த்தாலும் நம்மளையே எல்லா வேலையும் செய்ய சொல்லுவாங்க. அதெல்லாம் செய்ய முடியாது. நம்ம வந்தோமா பேசாம இருந்தோமா போனோமான்னு இருக்கணும். அண்ணி பாவம் தானே, அவங்க எல்லா வேலையும் தனியா தானே செய்யறாங்க. நீயும் சேர்ந்து ஹெல்ப் பண்ணினா அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. அவங்களுக்கெல்லாம் வேலை செஞ்சு செஞ்சு பழகிட்டு அதனால செய்வாங்க. 10 பேர் வந்தாலும் ஒண்ணு சமைச்சு போடுவாங்க. எனக்கு அதெல்லாம் செட் ஆகாது. நானும் சும்மா தான் இருப்பேன். என்னையெல்லாம் வேலை செய்ய சொல்லக்கூடாது நீங்க. இருந்தாலும் இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. நீ மட்டும் ஒரு வேலையும் செய்யாம சும்மா உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா எல்லாரும் உன்னை தானே திட்டுவாங்க. மவனே, என்ன செய்வீங்க? ஏமா வாமா. என்ன ஆண்டி, பாப்பாவை நீங்க வச்சிருக்கீங்க? நான் மாலை கடை தானே கொடுத்தேன். மாலை அடுப்பங்கரையில் வேலையா இருக்காம்மா. பாப்பாவை தூக்கிட்டே வேலை செய்ய முடியல, அதான் நான் கொண்டு வந்தேன். சரி, அப்பனா நீங்களே வச்சுக்கோங்க. நான் வீடெல்லாம் மாப்பு போட்டு தொடச்சிக்கிட்டு இருக்கேம்மா. பாப்பா வச்சுக்கிட்டே செய்ய முடியல. நீ கொஞ்ச நேரம் பாப்பாவை பிடி, நான் வேலையை முடிச்சுட்டு வந்துருதேன். நான் முக்கியமான வேலையா இருக்கேன், என்னால பாப்பாவை இப்ப பார்க்க முடியாது. நீங்களே வச்சுக்கிட்டு வேலையை செய்யுங்க. முக்கியமான வேலையா இருக்கியா? என்ன வேலையாமா இருக்க? நான் தீபாவளிக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்கு போன்ல பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆமாம்மா, ரொம்ப முக்கியமான வேலை தான். இப்பவுமே செஞ்சு முடிக்கணும், இல்லைன்னா நேரம் ஆயிரும். என்ன கிண்டல் பண்ணுதீங்களா? என் வேலையை என்னை பார்க்க விடுங்க. ஏமா பாப்பாவை நீ கொடு, நான் வச்சுக்கிடுதேன்.
ஏல அம்மா வச்சிருவேன், வீடெல்லாம் துடைக்க வேண்டியிருக்கு, அதனால தான் பாப்பாவை கொடுக்கேன். தப்பா எடுத்துக்கிடாது என்ன? ஏம்மா இதுல தப்பா எடுத்துக்கிறதுக்கு என்னமா இருக்கு? நான் வேணா வீடை தொடக்கிட்டா? வேண்டாம்ல, பாதி தொடச்சிட்டேன். இப்போ தான் உங்க அண்ணி கூப்பிட்டு சொன்னா இட்லி எடுக்கும்போது பாப்பாவுக்கு சுற்றக்கூடாதுல்ல, அதனால தான் என்கிட்ட கொடுத்து விட்டுட்டா. நீ கொஞ்ச நேரம் வச்சுக்கோ, அம்மா வீடெல்லாம் தொடச்சிட்டு வந்து பாப்பா வாங்கிக்கிடுதேன். சரிம்மா பரவாயில்ல, நான் வச்சுக்கிடுதேன், கொடுங்க. வாங்க வாங்க பட்டுக்குட்டி, அப்பாட்ட வாங்க. ஏம்மா நீ போய் வேலையை பாருமா, நான் பாப்பாவை பார்த்துக்கிடுதேன். சரி மவனே, வீட்டை தொடச்சிட்டு வந்து பாப்பா வாங்கிக்கிடுதேன். செல்லக்குட்டி, அப்பாட்ட வந்துட்டீங்களா தங்கம்? அருண் ஏன் இப்படி பண்றீங்க? நான் என்ன பண்ண மீனா? நான் Dress ஒண்ணு ஒண்ணா உங்ககிட்ட காட்டிக்கிட்டு இருந்தேன்ல. தீபாவளிக்கு Dress வாங்கலாம்னு பார்த்தா இப்ப பாப்பாவை தூக்கி வச்சுக்கிட்டீங்க. எவ்வளவு டிஸ்டர்பா இருக்கு. நான் காட்டுற Dress எல்லாம் எப்படி பாப்பீங்க? என்ன மீனா இப்படி எல்லாம் பண்ணுது? அவங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு அங்க வேலை பார்த்துட்டு கிடக்காங்க. நீ உட்காந்து இங்க போன் பார்த்துக்கிட்டு இருக்க. அது காணாதுன்னு எங்க அம்மா கேட்கும்போது போன் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ட்ரெஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு வேற சொல்லுது. இப்போ என்னன்னா நான் பாப்பா வாங்கினதுக்கு என் கூடயும் சண்டைக்கு வரேன். நம்ம ஒண்ணு இந்த வீட்டு வேலைக்காரங்க கிடையாது. இந்த வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட். நம்ம எதுக்கு வேலை பார்க்கணும்? கெஸ்டா? என்ன பேச்சு பேசுற? இது நம்ம வீடு, நீ இந்த வீட்டு மருமகா, நீ என்ன கெஸ்ட்டுங்க? நம்ம வீடு இது கிடையாது. நம்ம வீடுன்னா நம்ம இருக்கிற வீடு. அது மட்டும் தான் நம்ம வீடு. இதெல்லாம் நம்ம வீடு கிடையாது. நீங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க. உன்கிட்ட பேசி ஜெயிக்க முடியுமா? சரி, நீ என்ன சொல்லியோ அதையே கேட்கேன். அப்படி வாங்க வலிக்கு. நான் சொல்றது கேட்டா நீங்க எல்லாம் வாழ்க்கையில நல்லா இருப்பீங்க. லட்சுமி கிளம்பட்டா? எங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன் லட்சுமி. சரிங்க, மத்தியானத்துக்கு சோறு குழம்பு கூட்டு பொரியல் எல்லாம் செஞ்சு அடுப்பங்கரையில வச்சிருக்கேன். டிபன் பாக்ஸ்ல எடுத்து வச்சுட்டு கிளம்புங்க. நான் செல்வி வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துருவேன். என்னது, டிஃபன் பாக்ஸில் நான் வச்சு கொண்டு போகணுமா? தினம் நீ தானே வச்சு தருவே? ஆமாங்க, தினம் நான் தானே வச்சு தரேன். இன்னைக்கு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் போயிட்டு வரேன். நீங்க வச்சு கொண்டு போங்க. வச்சு கொடுத்துட்டு போனா என்ன? அப்படி என்ன முக்கியமான வேலை இருக்கு? செல்வி வீட்டு மரத்துல முருங்கக்காய் பறிக்கும் போதே போய் வாங்கினாதான் உண்டு. பறிச்சு முடிக்கிறதுக்குள்ள ஆளாளுக்கு உனக்கு எனக்குன்னு பிடிங்கிட்டு போயிருவாளுங்க. அதான் போய் வாங்கிட்டு வந்துருவேன். சோறு வச்சு கொடுத்துட்டு போயேன், எவ்வளோ நேரம் ஆயிர போகுது? ஏய் அப்பா, எத்தனை தடவை சொல்ல, முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லுதமில்ல. ஒரு நாளைக்கு சோத்தை வச்சு கொண்டு போன என்ன? தினமும் நான் தானே வச்சு தாரேன். நான் செத்துட்டேன்னு என்ன செய்வீரு? ஏன் இப்படி எல்லாம் பேசுதே? பிறவு என்ன? நான் திடீர்னு செத்துட்டா உங்களுக்கு சோறு டிபன் பாக்ஸ்ல வச்சு கொடுக்கறதுக்காகவே வேற கல்யாணம் பண்ணுவீர் போலயே. ஏன் இப்படி எல்லாம் பேசுதே லட்சுமி? நானே டிஃபன் பாக்ஸில் சோறு வச்சு கொண்டு போறேன், நீ கிளம்பு. அப்ப கூட வேற கல்யாணம் பண்ண மாட்டேன்னு வாயில வருதான்னு பாரு. எம்மா தாயே, கோவப்படாதம்மா. உனக்கு ஏதாவது ஆயிட்டுன்னா நானே சமைக்க கத்துக்கிடுதேன், சரியா? அப்ப நான் செத்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு சோறு தான் முக்கியம் என்ன? ஏங்க கடைக்கு போயிட்டு வாங்களே. கொண்டா, போயிட்டு வரேன். என்னது வாங்கணும்? ஒரு பால் பாக்கெட்டு, ஒரு காப்பி தூள், ஒரு தோசை மாவு பாக்கெட்டு. அதுக்கு பிறகு குழம்புக்கு ஏதாட்டும் வாங்கிட்டு வாங்க. குழம்புக்கு ஏதாட்டுன்னு என்ன வாங்க? சரஸ்வதி பூஜை வருது, வீடெல்லாம் கழுவி விட்டுட்டேன். அதனால கறி மீன் வைக்க முடியாது. கீரையை வாங்கிட்டு வாங்க, கடைஞ்சிருவோம். சரி, கீரை வாங்கிட்டு வரேன். என்ன கீரை வாங்கணும்? கடையணும்னா அரைக்கீரை தான் வாங்கணும். சரி, அப்போ கூட்டுக்கு முட்டை வாங்கிட்டு வந்துடுவா. லூசு மனுஷா, இப்ப தானே சொன்னேன் சரஸ்வதி பூஜை வருது, வீட்டெல்லாம் கழுவி விட்டுட்டேன்னு. முட்டை வாங்கிட்டு வரட்டேன்னு கேட்கிரு. முட்டை எல்லாம் வேண்டாம், அப்பளத்தை பொரிச்சுக்கிடலாம். இல்லைன்னா வாழைக்காய் கிடக்கு, வாழைக்காய் வெட்டி பொரிச்சு தாரேன். சரி சரி, அப்போ முட்டை எல்லாம் வேண்டாம் என்ன? சீக்கிரம் போயிட்டு வாங்க, நேரம் ஆகுது. ஆட்டும், போயிட்டு வரேன். துட்டு தரல? துட்டு கூடைக்குள்ள கிடக்கு பாருங்க, பார்த்து வாங்கிட்டு வாங்க. சரி சரி. கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கிட்டு வாங்க. துட்டு கொடுத்து வாங்கிட்டு நிக்காதீங்க, சரியா? கடைசியில் எல்லாம் வாங்கி முடிச்சிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி தானு கேளுங்க. கேட்காம விட்டுறாதீங்க, கேட்டா தான் அவன் தருவான். அது வேற இருக்கா? சரி, வாங்கிட்டு வரேன். ஏல அப்படியே ஒரு 5 ரூபாய்க்கு வெத்தலை வாங்கிட்டு வா. வெத்தலையாம்மா? சரி, வாங்கிட்டு வரேன். வெத்தலை மட்டும் வாங்கினீங்கன்னா பாக்கு என்ன உங்க தாத்தாவை வாங்குவாரு, பாக்கும் சேர்த்து வாங்கிட்டு வா. சரிம்மா, 5 ரூபாய்க்கு வெத்தலையும் எத்தனை ரூபாய்க்கு பாக்கு வாங்கணும்? இல்ல என்ன சரியான கிறுக்கனா இருக்கியே, அப்படிலாம் கேட்க கூடாதுல. 5 ரூபாய்க்கு வெத்தலை பாக்கு தானு கேளு, கடைக்காரன் வச்சு தருவான், வாங்கிட்டு வா. சரிம்மா, வாங்கிட்டு வரேன். வெத்தலை பாக்கு வாங்கிட்டு அவனுக்குள்ளே ஒரு டப்பால சுண்ணாம்பு வச்சிருப்பான், அதை எடுத்து கொஞ்சம் தடவி கொண்டு வா. பிறகு சுண்ணாம்பு துட்டு கொடுத்து வாங்க முடியுமா? அப்பா, 5 ரூபா வெத்தலைக்கு என்னெல்லாம் வாங்க வேண்டியிருக்கு? வெத்தலை போடலைன்னா வாயிலாம் நம்ம இருக்கும். சீக்கிரம் போய் வாங்கிட்டு வாழ. ஏங்க அப்படியே ஒரு 2 சில்லு தேங்காய் வாங்கிட்டு 50 கிராம் பொரிகடலையும் வாங்கிட்டு வந்துருங்க. சரி சரி. இவளுக்கு என்ன சொன்னாலுங்கன்னே ஞாபகமே இல்லையே. எங்க அம்மா என்ன சொன்னாங்க? எங்க அம்மா வெத்தலை பாக்கு கேட்டாங்க, சுண்ணாம்பு வைக்கணும்னாங்க, அது ஞாபகம் இருக்கு. இப்போ ராதா தேங்காவும் பொரிகடலையும் கேட்டா, அதுவும் ஞாபகம் இருக்கு. அதுக்கு முன்னால என்ன சொன்னான்னு ஒண்ணுமே ஞாபகம் இல்லையே. இப்போ என்ன செய்ய? மறந்துட்டுன்னு கேட்டா சத்தம் போடுவா, சண்டைக்கு வேற வருவா. வேண்டாம் வேண்டாம், எதுக்கு சும்மா சண்டை போட்டுக்கிட்டு? கடைக்கு போவும், கடையில எது ஞாபகம் இருக்கோ அதை பார்த்து வாங்கிட்டு வர வேண்டியதுதான். வேற என்ன செய்ய முடியும்? என்ன விஜய், வீட்டுக்குள்ள வந்திருக்கலாம்ல, ஏன் வெளியவே நின்னுகிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே நேரம் ஆயிட்டு நந்தினி, படம் ஆரம்பிச்சிடக்கூடாதுல்ல. சீக்கிரம் போகணும், வா போவோம். சீக்கிரம் போகணும்னு சொல்றீங்க, ஆனா வண்டி எதுவுமே கொண்டு வரல.
வண்டியில போனா நேரம் ஆயிரும் நந்தினி. அப்பனா நடந்து போறோமா? அட லூசு, வண்டியில போனாலே நேரம் ஆயிருங்க. நீ என்ன நடந்து போகணுமான்னு கேட்க? நடந்து போய் நாளைக்கா படம் பார்க்க போற? நான் கார் கொண்டு வந்திருக்கேன். கார் எங்க இருக்கு? காரை காணுமே. இந்த தெருவுக்குள்ள கார் வரமடக்கி, அதனால தெரு முக்குள்ள நிறுத்திட்டு வந்திருக்கேன். வா போவும். சரி வாங்க போவோம். அன்னைக்கே படத்துக்கு கூப்பிட்டேன், வரமாட்டேன்ட்ட. இன்னைக்கு தான் வந்திருக்க. எப்படி சம்மதிச்சு வந்த? இப்ப நின்னு பேசிக்கிட்டு இருக்க போறீங்களா? படத்துக்கு நாளைக்கு போறீங்களா? ஏம்மா வாமா, நீ வந்தா போதும். முருங்கைக்காய் பறிச்ச உடனே நான் நீனு போட்டி போட்டுக்கிட்டு எல்லாரும் வாங்கிட்டு போயிட்டாங்க. நல்ல வேலை, சீக்கிரம் வித்து முடிச்சிட்டு. நான் கூட கிடந்து போயிருமோன்னு நினைச்சேன். நல்லா வித்துட்டு இன்னும் கடைக்கு மட்டும்தான் கொஞ்சம் காய் கிடக்கு. நல்லதா போச்சு. இன்னைக்கு சரியான லாபம் இல்ல. செல்வி, இன்னும் முருங்கைக்காய் பறிக்கல, சீக்கிரம் பறிச்சு எனக்கு கொடுத்துரு. முருங்கைக்காவா? முருங்கைக்காய் பறிச்சு முடிச்சு வித்து காலி ஆயிட்டே. என்னது, முருங்கைக்காய் பூரா காலி ஆயிட்டா? ஆமாக்கா, முருங்கைக்காய் காலி ஆயிட்டு. மாலை 4 காய் வாங்கிட்டு போனா, ராதா 2 வாங்கினா, சேலக்கார பாட்டி ஒரு 7-8 காய் வாங்கிட்டு போயிட்டாங்க. முருகேசன் தாத்தாக்கு முருங்கைக்காய் பிடிக்கும்னு பட்டம்மா பாட்டியும் வாங்கிட்டு போயிட்டாங்க. எல்லாம் காலி ஆயிட்டே. ஏன்ட்டி போய் சொல்லுதே? அதான் முருங்கைக்காயை கட்டி வச்சிருக்கேன்ல, அதுல இருந்து 2 காய் தா. அதுல இருக்கிறதே 10 காய் தான். தலைவர் காசு கொடுத்துட்டு போயிருக்காரு. அவருக்காண்டி எடுத்து வச்சிருக்கேன். 5 காய் அவருக்கு கொடுக்கணும். 5 காய் எங்க கடைக்காண்டி எடுத்து வச்சிருக்கேன்க்கா. எங்க வீட்டுக்காரர் வேற சொல்லிட்டு போயிருக்காரு. அவர்கிட்டையும் துட்டு வாங்கிட்டேன். ஏண்டி, என்கிட்ட ஒரு வார்த்தை போன் அடிச்சு சொல்லியிருக்கலாம்ல? முருங்கைக்காய் பறிச்சு அவ்வளோத்தையும் வித்துட்டியாக்கும். நான் என்னக்கா செய்ய? சரஸ்வதி பூஜை வருது, முருங்கைக்காலாம் பறிக்க போறேன்னு சொன்ன உடனே தலைவர் நேத்தே துட்டு கொடுத்துட்டாரு. மற்றவங்கெல்லாம் பறிக்கும் போது காலையிலே வந்துட்டாங்கக்கா. நீங்களும் முதலே வந்திருக்கலாம்ல? வந்தா உங்களுக்கும் 4 காய் கிடைச்சிருக்குமே. சரி, மரத்துல இருக்கும்ல, அதுல இருந்து ஒரு 2 காய் பறிச்சுட்டா. மரத்துல வலுச காயே கிடையாதுக்கா. எல்லாத்தையும் பறிச்சுட்டேன். பூவும் பிஞ்சுமா தான் கிடக்கு. அது பறக்கிறதுக்கு இன்னும் 2-3 வாரம் ஆகுமே. ஏன்டி இப்படி பண்ணுதே? உன் வீட்டு முருங்கைக்காய் நல்லா இருக்கும்னு எங்க வீட்டுக்கார்ட்ட சண்டை போட்டுட்டு ஓடி வந்தேன். மனுஷனுக்கு சாப்பாடு கூட டிஃபன் பாக்ஸ்ல வச்சு கொடுக்கல. அவர்கிட்ட சண்டை போட்டு ஓடி வந்தா இங்க ஒத்த காயை கூட கண்ணில் காட்ட மாட்டேங்கியே. சரி, போன போதுன்னு உங்களுக்கு வேணா ஒரு காய் தாரேங்க்கா. எங்க வீட்டுக்கார்ட்ட வேணா எதையாவது ஒண்ணு சொல்லி சமாளிச்சுக்கிடுதே. வேண்டாண்டி, உங்க வீட்டுக்காரர் வியாபாரத்தை கெடுக்க வேண்டாம். அவர்கிட்ட நீ ஒன்னும் சொல்லி சமாளிக்கவும் வேண்டாம். முருங்கைக்காய் அவர்கிட்டே கொடுத்துரு. நான் எங்கேயாவது கடையில வாங்கிக்கிடுதே. தப்பா எடுத்துக்கிடாதீங்க லட்சுமி அக்கா. அடுத்த தடவை பறிக்கும் போது காய் உங்களுக்கு கொடுத்துருதே, சரியா? சரி, அடுத்த தடவை பாப்போம். ஏம்மா செல்வி, முருங்கைக்காய் பறிச்சாச்சா? தலைவர் என்னாச்சி, வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேம்மா. நீ என்ன இங்க உட்காந்துக்கிட்டு இருக்க? முருங்கைக்காய் வாங்கிட்டு போகணும்னு வந்தேன் தலைவரே. அப்படியம்மா, வாங்கிட்டியா? செல்வி வீட்டு முருங்கைக்காய் நல்ல டேஸ்டா இருக்கும், அதான் சொல்லி வச்சுட்டு போனேன். இப்போ வாங்க வந்திருக்கேன். வாங்கல தலைவரே, நான் வர்றதுக்குள்ள முருங்கைக்காய்லாம் வித்துட்டு. ஐயோ, உனக்கு முருங்கைக்காய் கிடைக்கலையாக்கும்? ஆமா, என்ன செய்ய? அடுத்த தடவை வேணா பாப்போம். செல்வி, எனக்கு எத்தனை காயுமா எடுத்து வச்சிருக்க? தலைவரே, நீங்க 100 ரூபா கொடுத்தீங்கல்ல, அதனால 5 காய் எடுத்து வச்சிருக்கேன். எனக்கு 5 காய் வேண்டாமா, 2 போதும். மிச்சம் 3 இருக்குல்ல, அதை லட்சுமிகிட்ட கொடுத்துரு. தலைவரே, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க வாங்கிட்டு போங்க. ஏம்மா, எங்க வீட்டுக்கு 2 காய் போதும்மா. விஜய் முருங்கைக்காய் திங்கவே மாட்டான், நானும் ராணியும் தான் திம்போம். அது எங்களுக்கு போதும். அப்படியே தலைவரே, உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல? ஐயோ, அதெல்லாம் இல்லம்மா, நீ வாங்கிட்டு போ. செல்வி, தலைவர் சொன்ன மாதிரி 3 காய் என்கிட்ட கொடுத்துரு. நான் அதுக்கு துட்டு கொடுத்துருதேன். ஆட்டும் தாரே. தலைவர் என்னாச்சி, இந்தாங்க. ரொம்ப நன்றிம்மா. லட்சுமி அக்கா, இந்தாங்க உங்க 3 காய். சரி லட்சுமி, நான் துட்டு பிறகு கொண்டு வந்து தாரேன் என்ன? சரி, மெதுவா கொடுங்க. ஏம்மா, நான் போயிட்டு வரேம்மா. ஆட்டும் தலைவரே, போயிட்டு வாங்க. அடுத்த தடவை காய் பறிக்கும் போது சொல்லுதே. ஆட்டுமா, வாரேன். எட்டி நெடுவாளி முருங்கைக்காய் நல்ல பெரியம்மா திம்பாளே, அவ வாங்கினாளா? அவங்க அப்பா காலையில பறிக்கும் போதே வந்துட்டாரே. என் மவளுக்கு முருங்கைக்காய் பிடிக்கும்னு 7 முருங்கைக்காய் வாங்கிட்டு போயிட்டாரு. பரவாயில்லையே, எல்லாரும் காலையிலே வந்திருக்காங்க. நான் தான் விட்டுருக்கேன் என்ன? நானாட்டு உங்களுக்கு ஒரு ஃபோன் அடிச்சு சொல்லியிருக்கணும். முருங்கைக்காய் பறிக்கிற ஆர்வத்தில் ஃபோன் பண்ணாம விட்டுட்டேன். சரி பரவாயில்லட்டி, அதான் 3 காய் கிடைச்சிட்டுல, போதும். சரிக்கா, அடுத்த தடவை சொல்லுதேன். சரி, போயிட்டு வரேன்டி, நேரம் ஆகுது. எங்கள் வீட்டுக்காரர் டிஃபன் பாக்ஸில் சாப்பாடு வச்சுட்டு போனாரா இல்லையோ, போய் பார்க்கணும். போயிட்டு வரேன்னு. சரிக்கா, போயிட்டு வாங்க. என்னாச்சுன்னு தெரியல, இந்த மொட்டை மண்டையை ஊரை விட்டு ஓடிட்டான்னு இந்த சாரு பிள்ளை வந்து சொன்னுச்சு. வீட்டு சாவியை வேற என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டு. இப்போ நான் என்ன செய்யணும் ஒண்ணுமே புரிய மாட்டேக்கே.
யார் இந்த தேவதை, யார் இந்த தேவதை? இவன் யாருன்னு தெரியலையே, இங்க வந்து பாட்டு பாடிக்கிட்டு நிக்கா. ஏங்க கொஞ்சம் நில்லுங்க. என்னையா கூப்பிட்டீங்க? ஆமா, உங்களை தான் கூப்பிட்டேன். என்ன வேணும்? எதுக்கு கூப்பிட்டீங்க? உன்னைய பார்த்த உடனே விழுந்துட்டேன். யார் நீ? ஐயோ, கீழே விழுந்துட்டீங்களா? அடிபட்டுருச்சான்னு பாருங்க, ஆஸ்பத்திரியில போய் கட்டு போடுங்க. கீழே விழல, காதல்ல விழுந்துட்டேன். லூசு பையலே, அறிவில்லையா உனக்கு? ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து இப்படி எல்லாம் பேசுவாங்களா? எடுத்து காலி பண்ணு. எனக்கு உன்னைய பார்த்த உடனே பிடிச்சிட்டு கல்யாணம்னு ஒன்று பண்ண உன்னைய தான் பண்ணுவேன். ஆளையும் மண்டையும் பாரு, கிறுக்கு பையன். என்ன போயிட்டா, பேரை கேட்காம விட்டுட்டேனே. பேரு கொக்கி குமாரு. என்னது கொக்கி குமாரா? இப்படி ஒரு கேவலமான பேரா? பிள்ளை பார்க்க நல்ல கேவல மாதிரி இருக்கு, பேர் இப்படி வச்சிருக்காங்க. ஹலோ அரை ட்ரௌசரு, அது என் பேரு. உன்கிட்ட யாரு பேர் கேட்டா? நான் இப்போ போன ஏஞ்சல் கிட்ட தான் பேர் கேட்டேன், உன்கிட்ட கேட்கலையே. என்ன அந்த பிள்ளைய பார்த்து ஏஞ்சலுங்க? ஆமா, அவதான் எனக்கு ஏஞ்சல். அப்போ அவ எனக்கு யாரு? உங்களுக்கு யாரா இருக்கும்? உங்க தங்கச்சியா? ஐயோ மச்சான், உங்க தங்கச்சியா இது? தெரியாம போயிட்டே. அந்த பிள்ளை எனக்கு எப்படியாவது கல்யாணம் முடிச்சு வச்சிருங்களேன். விளக்குமாறு பிஞ்சிரும் பாத்துக்கோ, அவ என் ஆளு. ஆளா? ஏன் இப்படி சொல்லுதீங்க? பார்க்க காமெடி பீஸ் மாதிரி இருந்துகிட்டு அந்த பிள்ளையில உங்களுக்கு எப்படி ஆளா இருக்க முடியும்? இல்ல என்னை பத்தி என்ன நினைச்ச? நான் கொக்கி குமாரு. நான் அடிச்சேன்னு வச்சுக்கோயேன், நீ 10 ஊர் தாண்டி போய் விழுவ. நான் மட்டும் என்ன சும்மாவா? எனக்கு கொரியா சண்டைலாம் தெரியும், பறந்து பறந்து அடிப்பேன். ஏல அந்த பிள்ளைய 6 மாசமா நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நீ திடீர்னு வந்து பாத்துக்கிட்டு அவ உன் ஆளுன்னு சொல்லக்கூடாது, சரியா? அவ எனக்கு தான் சொந்தம். நீ 6 மாசம் பார்த்து என்ன செய்ய? நான் 1/2 நிமிஷத்துல அந்த பிள்ளை தான் எனக்கு எல்லாமே முடிவு பண்ணிட்டேன். இனிமே அந்த பிள்ளைய யாரும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ முடிவு பண்ணிட்டீங்கன்னா அதை தூக்கி குப்பையில போடு. அப்படிலாம் நான்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன். அவ எனக்கு தான் சொந்தம். என்ன, நான் தானே அந்த பிள்ளைய கட்டுவேன், நீங்க விட்டு கொடுத்துட்டு போயிருங்க. அந்த பிள்ளை பேர் கூட உனக்கு தெரியாது, நீ எப்படி அந்த பிள்ளைக்கு சொந்தம் கொண்டாட முடியும்? இன்னைக்கு பேர் தெரியலன்னா என்ன, நாளைக்கு போய் பேர் என்னதுன்னு கேட்பேன், அவளே சொல்ல போறா. அதெல்லாம் அவ உங்ககிட்ட பேர் சொல்ல மாட்டா. அந்த பிள்ளை பேர் என்னதுன்னு நாளைக்கு கண்டுபிடிச்சிட்டு வந்து சொல்லுதேன், அதுக்கப்புறம் ஒத்துக்கிடுவீங்களா? விட்டுட்டு போயிருவீங்களா? இல்ல லூசு பையல, பேரை கேட்டதுக்கெல்லாம் எப்படிலாம் விட்டுட்டு போக முடியும்? அந்த பிள்ளைய 6 மாசமா காதலிக்கல, அப்படிலாம் விட்டுட்டு போக முடியாது. சரி, நீங்க 6 மாசம் காதலிச்சா என்ன, 6 வருஷம் காதலிச்சா என்ன? அந்த பிள்ளை யாரை காதலிக்குங்கிறத இப்போ முக்கியம். 2 பேருக்கு போட்டி வச்சுக்கிடுவோம், எப்படியாட்டு அந்த பிள்ளைகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். அந்த பிள்ளை என்னைய லவ் பண்றேன்னு சொல்லிட்டுனா நீ விட்டுட்டு போயிடணும், சம்மதமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. உங்களை பார்த்தாலே எந்த பிள்ளையும் காதலிக்காது. நான் தான் நல்ல ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கேன், நல்லா சம்பாதிக்கேன். என்னைய பார்த்தோன்னே அந்த பிள்ளை சரி கல்யாணம் பண்ணுதுன்னு சொல்லும். ஏன்னா இவ்வளவு சொன்னதுக்கு பிறகு உன்னை விட மாட்டேல, போட்டிக்கு வாழ நீ ஏன் நானன்னு பாத்துருவோம். நான் இந்த ஊர்ல தான் இருக்கேன், நீ ஏன் நானன்னு மோதி பாத்துருவோம். உன் பேர் என்னது? என் பேரு சஞ்சய். என் பேரு கொக்கி குமாரு. அந்த பிள்ளைய கொக்கி போட்டு தூக்கிடுவேன். பாப்போம், நீ தூக்குதியா நான் தூக்குதானு பாப்போம். பிள்ளைகள் ஊருக்கு போய் 1 வாரத்துக்கு மேல ஆயிட்டு, இன்னும் வரல. ஏன் தான் இப்படி பண்ணுதுகளோ? நல்ல நாள் அதுவுமா இங்க இருக்கலாம்ல. சரஸ்வதி பூஜை வரப்போகுது, இதுக்கு பாட்டுக்கு ஊர்ல போய் கிடக்குதுங்க. இங்க வந்தா என்னம்மா, நான் ஒருத்தி வயசானவா தனியே கிடக்க, அது கூட தெரியல. இந்த பிள்ளைகள் என்னைக்கு தான் வருமோ? ஆண்டி, நாங்க வந்துட்டோம். ஏம்மா மருமோளே, வந்துட்டீங்களா? ஆமா ஆண்டி, நல்லா இருக்கீங்களா? என்னத்த நல்லா இருக்கேன், நீங்க 2 பேரும் போயிட்டீங்க, உங்க நினைப்பா இருக்கு. அதான் இப்ப தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், இன்னும் ஆளை காணுமேனு. ஆண்டி சாப்பிட்டீங்களா? பசிக்கவே இல்லை, என்னத்தை போட்டு சாப்பிட? ஆண்டி, இன்னைக்கு நான் சமையல் பண்ணுதே, நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். நீயா சமைக்க போற? ஏன், நான் நல்லா சமைக்க மாட்டேனா? சமைப்ப, என்ன செய்வ? செஞ்சுட்டு தான் பேர் வைக்கணும். செஞ்சுட்டு தான் பேர் வைக்கணுமா? ஆமா, எனக்கு தேவை போட்டு கிண்ட வேண்டியதா. கிண்டி முடிச்சிட்டு ஒரு நல்ல பேரை வச்சிருவோம். ஆமா, சோத்துக்கு மொட்டை போட்டு காது குத்தி பேர் வைப்பு விழா நடத்துங்க. எம்மா, வயிறு ரொம்ப பசிக்கி, நீயே பார்த்து ஏதாவது செஞ்சு விட. முடியாது, இன்னைக்கு நான் தான் சமையல் பண்ணுவேன். ஏம்மா ப்ளீஸ்மா. ஏல, அது அவ ஆசைப்படுதல்ல, அவளே செய்யட்டும், நீ சும்மா கடை. ஐயோ கடவுளே, கொலை பசியில் இருக்கும்போது இப்படி கொலை பண்ண பார்க்காளுகளே. ஐயோ சூர்யா, உனக்கு ரொம்ப பசிக்கா? இரு, முதல்ல டீ போட்டு தாரேன், அதுக்கு பிறகு சாப்பாடு செய்தேன். டீயா போட போற? சரி போட்டு கொண்டு வா. ஆண்டி, மஞ்சப்பொடி மிளகாப்பொடி பட்டை கிராம்பெல்லாம் எங்க இருக்குன்னு சொல்லுங்க. எதுக்கு மருமோளே அதெல்லாம் கேட்க? முதல்ல டீயை போடு, அதுக்கு பிறகு சாப்பாடு செஞ்சுக்கிடுவோம். ஐயோ ஆண்டி, டீ போடுறத இதெல்லாம் கேட்க.